சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு. இப்ப புதுசா STPI வர போயிருக்காங்க உள்ள. அவங்களுக்கு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவுன்னு தெரியல. 2 சீட்டு கொடுத்தா திமுக இருப்பாங்களாம், இல்லன்னா விஜய் கிட்ட போவாங்க. இப்படி ஒரு கொள்கை. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல நல்ல கட்சி நினைச்சு நானும் பயிர் விட்டுருக்கேன். அப்ப இவருடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை அடகு வைக்கிறாங்க, இலவச வாக்கு வங்கியா மாத்துறாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களையும் எந்த ஒரு நலனையும் செய்யாமல் வாக்கு வங்கியாக, இலவச வாக்கு வங்கியாக, வாக்கு போடக்கூடிய எந்திரமாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மாத்திட்டாங்க. திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தேர்தல் சமயத்தில் 2021 ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், தப்பு செய்பவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொன்னார். சர்வாதிகாரியாக மாறுவேன் சொன்னார். இப்படி ஒரு கேடு கெட்ட கேவலம் கெட்ட கோமாளி சர்வாதிகாரியை உலகத்துல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு கொலைகள் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுது. இன்னைக்கு நான் பேசிட்டு வீடு திரும்பும் போது என் உயிருக்கு உத்தரவாதமான தெரியாது, திமுக காரன் கொள்ளுவான் இல்ல வேற எவனா ஆள் வச்சு கொள்ளுவான். இது நடக்கும். இதற்கெல்லாம் மாற்றாக இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இப்ப கடையநல்லூர் தொகுதியிலே சில வாரங்களுக்கு முன்பாக நான் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டேன். அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக எண்ணற்ற கேள்விகள், குறிப்பாக கழக உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு அண்டி ஒண்டி ஜால்ரா போடக்கூடிய இயக்கத்துக்காரர்களும் கேள்வியை முன்வைக்கிறாங்க. சீமான் வீராவசனம் பேசுறாரு, சாதி மதம் பார்த்து வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கடையநல்லூர் தொகுதி முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய தொகுதி. அப்ப முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதி என்பதால் ஒரு இஸ்லாமியரான அபூபக்கரை அங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். அப்ப சீமான் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று என்று கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கிறாங்களாம். முதலாவதாக ஒரே ஒரு செய்தியை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியை போன்று குறிப்பிட்ட சாதிக்கென்றோ குறிப்பிட்ட மதத்திற்கென்றோ இயங்கக்கூடிய கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி சாதி மதம் கடந்து அத்துணை தமிழர்களுக்குமாக இயங்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சி. இந்த கட்சியில எல்லா சாதிக்காரர்களும் பயணிப்பார்கள், எல்லா மதத்துக்காரர்களும் பயணிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை கடந்து மாற்று மொழி இனத்தை சேர்ந்த தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், உருது இஸ்லாமியர்கள், சௌராஷ்டிரிய மக்கள் கூட பயணிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப அறிவிச்சிருந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் தேர்வு என்பது பல கட்டங்களை உள்ளடக்கியது. படித்தவரா, கலப்பணி செய்பவரா, மக்களுக்காக களத்தில் நிற்பவரா, குற்றப்பின்னணி இல்லாதவரா, இப்படி பல தகுதி நிலைகளை கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு.